வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அரோரா வந்து பார்த்தீங்கன்னா பல இன்புட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ரொம்ப கடுப்பாக இருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்ன இன்புட்னு பார்த்தீங்கன்னா, நாமினேட் பண்ணியிருக்காங்க இவங்கள வர்ஸ்ட் பர்ஃபார்மராக இந்த வீக்குக்கு. ஸோ அதில் முக்கியமாக கலை சொன்னது இவங்களை ரொம்ப அஃபெக்ட் பண்ணிடுச்சு. கலை வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்தவித என்ன சொல்கிறது, டேலண்ட்டையும் வெளிப்படுத்த மாட்டேன்றாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை சொல்லுவாங்க. அதுக்கு இவங்க எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க. நான் வந்து ஒரு மாடல். ஸோ என் மாடல் அப்படின்னா நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு நான் வந்து நடப்பேன். நான் எப்போ பார்த்தாலும் ட்ரெஸ் பண்ணிட்டு நடக்க முடியுமா? அதுதான் என்னோட டேலண்ட்ன்றப்ப பட் அது கிடையாது. ஸோ இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு ஒரு தகுதி இருக்குது. அதுக்கு நான் வந்து எலிஜிபிள் அப்படின்றனால தான் என்னை உள்ளே விட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பர்சன் வீட்டுக்குள்ளே எப்படி மற்றவங்களோட இருக்காங்க அப்படின்றது தான் வந்து கேமே தவிர்த்து என் டேலண்ட்டை காமிக்கிறது வந்து கேம் இல்லை அப்படின்றத வந்து அவங்க வந்து பதிவு பண்ணுறாங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு இங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய பிளாட்ஃபார்மாக நினச்சி அவங்க வந்து இப்போ ஒரு இமேஜாக வெளியே தெரியணும், அவங்களுக்கு ஒரு இமேஜ் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக வருவாங்க. பட் நான் அப்படி கிடையாது. எனக்கு அந்த அவசியமே கிடையாது. நான் வந்து இங்கே வரதுக்கான முக்கியமான காரணம் எனக்குன்னு ஒரு எலிஜிபிலிட்டி இருக்குது இங்கே வரதுக்கு, அதனால் வந்திருக்கேன். அண்ட் தென் நான் வந்து மற்றவங்களுக்காக இந்த பர்டிகுலர் ஷோ ஓகே கேமராலாம் இருக்குது, அதுக்காக நான் நடிக்க மாட்டேன். நான் எப்படி வீட்டில் இருக்கணும் அதே மாதிரி தான் இருப்பேன். பட் ஒன்லி டிஃப்ரென்ஸ் இஸ் நான் 5 வருஷம் என் வீட்டில் தனியாக இருந்தேன். என் வேலை உண்டு, நான் உண்டுன்னு இருப்பேன். பட் இங்கே வந்து கேமரா முன்னாடி நான் வந்து என்ன சொல்கிறது, எல்லாரும் கூட இன்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்றப்ப என்னையே நான் நிறைய இடத்துல ரியலைஸ் பண்ணேன். ஃபார் எக்ஸாம்பிள் ரம்யாவை பற்றி நான் ஒரு விஷயம் வந்து ரொம்ப நாள் அடக்கி வச்சுருந்தேன், அதை சொல்லணும்னு நினச்சேன், எஸ் சொன்னேன். அதுக்கப்புறம் அதே ரம்யா வந்து மயக்கம் போட்டு விழுந்தப்ப ஐயோ அதுக்கு நம்ம தான் காரணமோ அப்படின்ற மாதிரி நான் போய் அழுதேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறப்ப எனக்குள்ளே இந்த மாதிரியெல்லாம் கூட இது இருக்கா அப்படின்ற மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதுதான் வந்து இந்த பிக் பாஸை தவிர்த்து நீ வந்து டேலண்ட்டை மட்டும்தான் காமிக்கணும் அப்படின்றது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்றது தெரில அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கு இவங்க யார் பார்வதி வந்து பார்த்திங்கன்னா எஸ் உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு. அண்ட் தென் ஒரு என்ன சொல்கிறது, மற்றவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது அது உனக்கு செட் ஆகலை அப்படின்னா நீ அதை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறியோ அது உன்னோட வேலையை ஹேண்டில் பண்ணணும். ஸோ மற்றவங்களுக்காக நடிக்கிறது இல்லை கேமரா முன்னாடி நடிக்கிறது அதெல்லாம் வேணாம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஆமாம் நான் வந்து ரியலாக தான் இருக்கேன் அப்படின்றத வந்து அவங்க பதிவு பண்ணுறாங்க. ஸோ வாட் எவர் ஹேப்பன்ஸ் அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை தான் செய்வேன். ஸோ நான் எப்படி இருப்பேனோ அப்படி தான் இருப்பேன் அப்படின்றத வந்து அரோரா வந்து ஆணித்தனமாக வந்து கேமரா முன்னாடி பதிவு பண்ணுறாங்க வித் பார்வதி. எஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் நாமினேஷன் நடந்ததுக்கப்புறம் நடக்கும். அதுதான் இங்கே நடந்திருக்கு. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் வேறு என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ். பை.